Hi friends, welcome back to my channel Stay Gorgeous. வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் ஒரு ரொட்டீன் வீடியோ தான் அப்லோட் பண்ணுறேன். நான் மார்னிங்லேருந்து ஈவினிங் என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிற என்னோடய ரொட்டீன் வீடியோ தான். இன்றைக்கி டியூஸ்டே மார்னிங் 8 o'clock vlog ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கொஞ்சம் நெசசரி திங்ஸ் வாங்கிறதுக்காக ஹஸ்பண்ட் வெளியில் போயிருந்தார். அப்போ வரும்போது பரோட்டா வாங்கிட்டு வந்துட்டார். நாங்கள் அது கொத்து பரோட்டாவை செஞ்சு சாப்பிட்டோம். எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரையான உடனே பரோட்டா பீஸஸாக செஞ்சு வச்சுருப்போம். அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அப்புறம் கடையிலேருந்தே கொடுத்த குருமா அதிலேயே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொத்தணும். நாங்கள் இன்றைக்கி எக் ஆட் பண்ணல. நீங்கள் வேணும்னா எக் ஆட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். சாப்பிட்டதுக்கப்புறம் தருண் ஏதாவது ஜூஸ் செஞ்சு கொடுங்கம்மான்னு கேட்டான். அதனால் வீட்டில் முலாம்பழம் மட்டும்தான் இருக்குது. அதனால் முலாம்பழம் ஜூஸ் செய்யலான்னு இருக்கேன். முலாம்பழம் ஜூஸ் செய்யறதுக்கு எப்பயுமே நல்லா ரைப்பான பழமாக ஒரு சிலர் இந்த பழத்தோட ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோடய ஃப்ளஷை ஜூஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ஃப்ரூட்டை பொறுத்த வரைக்கும் பழத்தை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஸ்பூனை வச்சு ஃப்ளஷ் எடுக்கிறது உங்களுக்கு ஈஸி. நான் இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஷேக்கில் பொதுவாக மில்க் ஆட் பண்ணுவாங்க. எங்கள் வீட்டில் யாரும் மில்க் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதனால் நான் மில்க் ஆட் பண்ணல. சர்க்கரைக்கு நாட்டு சர்க்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஸ்வீட்டாக. டிஃபன் சாப்பிட்டு மார்னிங்கே துணியெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் மொட்டை மாடிக்கு வந்திருக்கேன். நாங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம். அப்படிங்கிறனால முன்னாடியே எல்லாம் துணி காயப்பட்டு போயிருக்காங்க. நான் இப்போ தான் வந்திருக்கேன். பெட்ஷீட்லாம் நேற்றே வாஷ் பண்ணியாச்சு. இன்றைக்கி பில்லோ கவர் வாஷ் பண்ணியிருக்கேன். டைம் 11:30 ஆகுது. இன்றைக்கி லஞ்சுக்கு கருப்பு சுண்டலும் கத்திரிக்காயும் போட்டு புளிக்குழம்பு மாதிரி செய்யலான் இருக்கேன். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி காஃபி குடிச்சிக்கலான் இருக்கோம். எனக்கு மில்க் காஃபி, அவருக்கு பிளாக் காஃபி. கத்திரிக்காய் கட் பண்ணும்போது கட் பண்ண உடனே பிளேட்டில் வைக்காமல் தண்ணியில் போட்டு வச்சுருங்க, இல்லைன்னா பிளாக் ஆகிடும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி கரைசலில் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், இல்லைனா உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள், அப்புறம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கர் சூடான உடனே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். புளிக்குழம்பு பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதுதான் டேஸ்ட்டை கொடுக்கும். சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கோங்க. சூடாகிறதுக்கு முன்னாடியே கடுகு போட்டுட்டிங்கன்னா அது பொரியாது. கடுகு பொரியலைன்னா குழம்புல டேஸ்ட் கொஞ்சம் குறைஞ்சிரும். அதனால் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடுங்க. அடுத்து கருவேப்பிலை. புளிக்குழம்பு பொறுத்த வரைக்கும் சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு வீட்டில் சின்ன வெங்காயம் இல்லை அப்படிங்கிறனால நான் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேங்க. வெள்ளைப்பூண்டு ஒரு 4 பல்லு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கணும்.
தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் ஆட் பண்ணி அதை ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற புளி கரைசல் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ குழம்புத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது வீட்லேயே செஞ்ச குழம்புத்தூள். இதோட ரெசிபி நான் இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். குழம்பு நல்லா பாயில் ஆக ஸ்டார்ட் ஆனோடனே சுண்டல் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே சுண்டல் தாளிக்க போகிறேன் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் சேர்த்து ஒன்றா வேக வச்சுருக்கேன். கொஞ்சமாக சுண்டல் ஆட் பண்ணிவிட்டு மீதி தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி நல்லா பொடியாக கட் பண்ணி குக்கர் க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே போட்டுக்கலாம். உப்பு டெஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே குக்கர் லிட் க்ளோஸ் பண்ணும்போது வெயிட்டோட க்ளோஸ் பண்ண வேணாம். அப்படி பண்ணிங்கன்னா சைடில் லீக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் வெயிட்டை எடுத்துகிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் வெயிட் போட்டுக்கலாம். சுண்டல் தாளிக்கிறதுக்கு கடாயில் கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா கொஞ்சம் டிரான்ஸ்லண்ட்டாக வதங்கினதுக்கப்புறம் சுண்டல் ஆட் பண்ணி அதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு உப்பு நீங்கள் ஆல்ரெடி ஆட் பண்ணியிருப்பீங்க. உப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் துருவி வச்சிருக்கிற தேங்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் இறக்கிறதுக்கு ஒரு 1 மினிட் முன்னாடி பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டு இறக்கிக்கலாம். எவ்ரி டைம் குக் பண்ணி முடித்தோடனே கவுண்டர் டாப் கையோடு க்ளீன் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் குக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஈவினிங் துணி எடுக்கிறதுக்கு மொட்டை மாடிக்கு போயிருந்தேன். இப்போ லாக்டவுன் பீரியட் டைம்னால பொல்யூஷன்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் மழையெல்லாம் எப்பயுமே அவுட்லைனாக க்ரே கலரில் தெரியும். இப்போ நல்லா அழகாக க்ரீன் கலரில் சூப்பராக இருந்தது பார்க்கவே. வீடியோவில் நீங்கள் பார்க்குறத விட நேரில் சூப்பராக இருந்தது. இன்றைக்கி vlog இதோடு முடிஞ்சிருச்சு. நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கூடவே ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம சேனலில் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.